எதை வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் போய் பேசுவாங்க. துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. பிரியங்கா காந்தி எப்படி அங்கிருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? நிச்சயமாக வேலைக்கு வந்தவங்க, இது தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி. வேடந்தாங்கல் மாதிரி வந்தீங்க, வேலைக்கு வந்தீங்க, சம்பளம் வாங்கினீங்க, ஓகே. ஆனா ஓட்டுரிமை அவங்க மாநிலத்துல தான் தரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் தேமுதிகவுக்கு கிடையாது. தெரியும், வருகின்ற தேர்தலில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது. ஒரு அந்நியர்கள் ஒருத்தரோட ஓட்டு போடக்கூடாது. இது உட்கட்சி பிரச்சனை. இது அதிகமாக வெளியில் நம்ம பேசக்கூடாது, சொல்றது அந்த நேரத்தில் சொல்லுவது சரியா இருக்காது. அதை நான் அதிகமாக சொல்லவும் விரும்புகிறேன். மக்கள் எடப்பாடி பின்னாலே அலையலையாக வருகிறார்கள். முதலமைச்சராக எடப்பாடி 26 வந்த பிறகு இந்த நிலையெல்லாம் கட்டாயம் மாறும். கலைஞர் காப்பீடு திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் காப்பீடு திட்டமாக அவங்க மாற்றினாங்க. ஆனால் அந்த புத்தியோட எங்கள் தலைவருக்கு இல்லை. அந்த பெருந்தன்மை குடிக்கிற தண்ணி கூட அம்மா குடி தண்ணீரோட வச்சாங்க. அது தானாக போயிடுச்சு. என்னுடைய கூட்டணி ஓட்டு எங்கேயும் குறைய போகிறது இல்லை. இது தேர்தல் வந்தால் மக்கள் அதை தீர்மானிப்பார்கள். நம்ம வந்து ஆர்வம் சொல்ல முடியாது. யார்கிட்ட காட்டணும் நம்ம வீரத்தை? RSS BJPயும் இந்த மண்ணில் மதவாதத்தையும் பாசிசத்தையும் விதைக்கிறது என்றால் அங்கே என்னுடைய வீரம் ஈடுபடும். அங்க நிப்போம் நாங்க வீரனா. அன்பு, கல்வி போதுமானது. இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம்.